அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தாளே ஏத்து. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி அருள் திரு பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் 113. என் அறிவென்னும் பதம் என் அறிவுக்கு அறிவாய் இருந்த செங்கமல பதம் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடல். இதனுடைய உரை விளக்கம் 112வது திருவடி புகழ்ச்சி அடியிலே திருவடியாம் பதத்தை உயிருக்கு ஒப்பிட்டு மொழிந்தவர். இந்த அடியில் அப்பதத்தை அறியவும் அறிவுக்கு அறிவாகவும் ஒப்பிடுகிறார். ஏன்? உயிரிலிருந்து அனுபவப்படுவது அறிவு, அதலால் அதற்கு அடுத்து இதனை கூறியுள்ளார். நமது அறிவு பகுத்தறிவு, உபாய அறிவு, உண்மை அறிவு, அனுபவ அறிவு என முக்கூறு கொண்டு விளங்கும். இதற்கெல்லாம் உள்ளொளியாயிருந்து உணர்த்துவது எதுவே அது. அறிவுக்கு அறிவாம் உணர்த்தும் போது நம் அறிவுக்கு அறிவாயிருந்து உணர்த்துகின்றதா? அப்படி அறிவிப்பதை நாமாக இருந்து உணர்கிறோம். அந்த ஒப்பற்ற பதமே என்பது உண்மை. அறிகின்ற நன்மையும் அறிவிக்கின்ற அதனையும் சரியாக அறியாதிருந்தோம் இதுகாரும். ஏனென்றால் நாம் பக்குவப்படவில்லை ஒழிய அறிவிக்கும் அதனோடு குறை ஒன்றும் இல்லையாம். அறிவுக்கும் அதுவும் அறிகின்ற நாமும் வேறு வேறு என்றுதான் இதுவரை கருதி வந்தோம். உண்மையிலே இருப்பது ஒன்றாகிய பதம்தான். அப்பதம் நாமாக, பிறராக, பிறர் எதுவாகவோ இக்காலத்திலும் இருக்கின்றது இல்லை என்பதை உள்ளவாறு இப்போதுதான் அறிய வருகின்றது. எனவே தான் அதுவே அப்பதமே இரண்டு படாத ஒன்றாயிருந்து உணர்த்துகின்றதாம். அதுவே நாமாய் வேறாக ஒன்றி இருந்து கொண்டு உணர்கின்றதாம். அறியப்படுகின்ற பதம் எங்கும் நிறைந்த கடவுள்